சென்னை ஐடி ஊழியர் சுவாதி கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற பொறியியல் பட்டதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கையின் போது தற்கொலைக்கு முயன்ற அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கொலையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட ராம்குமார் என்ற அந்த இளைஞர் மீனாட்சிபுரத்தில் அவரது வீட்டில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு காவல்துறையினர் விரைந்தனர். அப்போது காவல்துறையினரை பார்த்தவுடன் அச்சமடைந்த அந்த இளைஞர் தனது கழுத்தை பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் தென்காசி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததால் அதன் பின்னர் நெல்லை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சுவாதியை தானே கொலை செய்ததாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராம்குமார் சூளைமேடு பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது. பொறியாளர் சுவாதியை ஒருதலைபட்சமாக காதலித்து அதில் தோல்வி அடைந்ததால் அவரை கொலை செய்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கடந்த 24ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 11 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. சமூக வலைதளம், செல்போன் தகவல்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை சூளைமேட்டில் வீடு வீடாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அவ்வாறு நடத்தப்பட்ட விசாரணையிலேயே ராம்குமார் குறித்த தகவல் கிடைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.